வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரம். வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இது குறித்த தகவல்கள். மோனிஷா, வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசம் அனுபவித்து வரும் சிவகுமார் என்ற கைதியை வேலூர் சிறை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தியதாகவும், வீட்டில் உள்ள 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் பணத்தை திருடியதாகவும் கூறி வீட்டில் வந்து கொடுமைப்படுத்தியிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட டிஐஜி மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று சேலம் மத்திய சிறையில் உள்ள அதிகாரிகள் மற்றும் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியிடம் சிபிசிஐடி எஸ்பி சாந்தாராம் வினோத் தலைமையிலான குழுவினர் இன்று சேலம் மத்திய சிறைக்கு சென்றுள்ளனர். இன்று சேலம் சிறையிலும் அதே போல நாளை வேலூர் சிறையில் உள்ள சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். இந்த விவகாரத்தில் சிவகுமாரை எவ்வாறு கொடுமைப்படுத்தினார்கள், அதே போல திருடப்பட்ட அவருடைய ராஜலட்சுமி வீட்டில் திருடப்பட்டது உண்மையா என்பது குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். இந்த விசாரணை முடிவில் தான் இந்த சம்பவம் ஏன் கொடுமைப்படுத்தினார்கள், சிறையில் உள்ள கைதியை ஏன் தனது வீட்டில் வந்து பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து விசாரணையில் தெரிய வரும். மோனிஷா. ராம்குமார், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.